என்னடா பிராக்டிஸ் பண்ணாம உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருக்க? என்னடா பண்ற? உங்க பாய் அவங்க நியூசிலாந்தே ஜெயிச்சுட்டு போட்டோம். டேய், எதுக்கு நியூசிலாந்து ஜெயிக்கணும்? ஏன்டா உசுரை கொடுத்து ஃபைனல்ஸ் வந்திருக்கோம், நம்ம தான் ஜெயிக்கணும். போய் பிராக்டிஸ் பண்ணு. 2019 தெரியாம சட்டம்னு சொல்லி சிவசாமியை உட்கார வச்சிட்டாங்க, தோத்து உட்கார வச்சிட்டாங்க. பாவம் ஒரு கண்ணுல அப்படியே கண்ணீர் வருது. அதை அடக்கிட்டு அப்படியே சிரிச்சாரு பாருங்க, நெஞ்சே உடைஞ்சிச்சு. அந்த சிரிப்பு அப்படியே என் கண்ணிலே இருக்கு, என்னால முடியாது. டேய் 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 2019 ரைட்டா சாம்பியன், இதுல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ல ஜெயிச்சார்லடா. அது ஜெயிச்சாலுமே அதுக்கப்புறம் போன வருஷம் வேர்ல்டு கப் நடந்துச்சு, அதுக்கும் வரல. அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்லயும் வரல. பாவம் பாய், ஜெயிச்சுட்டு போட்டு விட்டுங்களேன். டேய், அடுத்தவனை பாவம் பாக்குற ரைட்டா, நம்ம நிலைமை யோசிச்சு பாத்தியாடா? 2015 நம்ம அழுதோம்டா, 2019 அவன் தாண்டா அழுகவே வச்சான். அது மட்டும் இல்லடா, 2023 ஒரு கூட்டமே வந்து நம்மள அமைதிப்படுத்திட்டு போச்சுடா. இதெல்லாம் உனக்கு தெரியல, நான் அழுததும் உனக்கு தெரியல, நம்ம ஊருக்காரங்க அழுதது தெரியல. கெயின் வில்லியம்ஸ் அழுதாரு, அதனால நீ தோக்கணும். இல்ல பாய், இருந்தாலும் அவங்கிட்ட 2 கப்பு தான் இருக்கு. நம்மட்டாச்சும் பரவாயில்ல. 83, 7, 11, 13, 24 5 கப்பு வச்சிருக்கோம். நீ இந்தியா தானா? இல்ல பேசாம நியூசிலாந்து ஜெர்சியை கூட போட்டு எதுக்கு கெயின் வில்லியம்சன் மேல இவ்வளவு அக்கறை வந்துச்சு உனக்கு? இல்ல, ஜிடில என் கூட விளையாடுறப்ப அவரோட இன்புட்ஸ் எல்லாம் அப்படியே கால்ல இருந்து தலை வர அப்படியே ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதனால இவ்வளவு நாள் தோத்துருக்காரு, ஜெயிச்சுட்டு போட்டு. அவர் ஜிடியை விட்டு போயிட்டாரு, நீயே ஜிடியை விட்டு எம்ஐக்கு வந்த. நீ ஒன்னும் சரியில்லை, நீ பேசாம போ. நான் சிவம் துபை பேசாம விளையாட சேர்த்துக்கிறேன். என்ன இவங்க அடுத்தவன பரிதாப நிலையெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம டீமே கேவலமா இருக்கே.